ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் பார்க்க போகிறோம். மாம்பழ சீசன் வந்துருச்சு. மாம்பழ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம இப்போது மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஆயிலு அல்லது பட்டரு, எண்ணெய் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேலே மைதா மாவு நல்லா தூவி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மைதா மாவு போட்டு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம இந்த அரைச்ச மேங்கோ விழுதை அதில் போட்டுருங்க. இதில் 4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாய் தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இருந்ததுன்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம். கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இதை 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது ஒரு ஜல்லடையோ இல்லை சலிக்கையோ எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு சுகர் பவுட்ரு போடுறேன். 1/4 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மைதா மாவு 1/2 கப்பு, ஒரு கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணும்னா உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக பால் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், மேங்கோ மிக்ஸு ஒரு 4 ஸ்பூனு, பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத அந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். நல்லா இப்படி தட்டி விட்ருங்க. ஊற்றிட்டு அப்போ தான் கீழே இருக்க பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மூடிட்டு 45 நிமிஷம் கழித்து நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 50 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். 2 பக்கமும் பாருங்கள், மாவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி கீழே ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு கத்தியை வச்சு நல்லா ஓரத்தையெல்லாம் கீறி விட்டுருங்க. மேலே இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த மிச்சம் இருக்கிற மேங்கோ மிக்ஸை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.